ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிஆர் ரேங்க் வச்சு தான் பார்க்க போகிறோம். டோர்னமெண்ட் வீடியோ எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு ஈவினிங் தான் நடக்கும். ஸோ அந்த வீடியோவும் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃப்ளைட்டில் இருந்து குதிச்சாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இது ரொம்ப மோசமான ஊர் தான். இங்கே பைப்பு தொடர்ந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் மண்டை உடைய போதும்னு தெரியல. நம்ம மண்டை உடையாம வந்தாலே போதும்ப்பா. அங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு நாய் இறங்கிட்டு இருக்கான். நமக்கு முன்னாடி அவன் கன் அடிச்சானா நம்மளை போட்டுருவான். நம்ம அப்படியே வண்டி திருப்பிடுவானாக்கா. இங்கே ஒரு MP40 இருக்கு, அதை ஆட்டே போட்டு வண்டியா. இன்னொரு ஏதோ ஒரு கன் இருக்கு, விக்டர். இந்த விக்டரெல்லாம் உட்காலி பேன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஒரே அழுத்தழுதுன்னு அழுத்திடுறாங்க. இங்கே ஒரு பய தாய் வந்துட்டு இருக்கான், அதை போட்டுக்கலாம். என்னடா 2 பேர் இருக்கீங்க? ஐயோ, அவ்வளோதான் கைஸ். ஒரு நினைச்சேன் கைஸ், 2 பேர் நம்ம முடிச்சு விட்டாங்க. காணான்னா காணாம் தான்ப்பா. ரோத்து கிடைக்காரனோட சூப்பராகுதே. தம்பி என்னடா பண்ற? ரிவ்யூ பண்றா போறாங்க கைஸ். கடைசியா ஐயோ, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படா கில் அடிப்ப? அவனை விட்டு தெளிமா பேஸ். நம்ம போவோம், பீக்குக்கு போலாம். ஐயோ, வேண்டாம். அங்கே போனால் அங்கே அடிப்பாங்க. இந்த வீட்டில் இறங்கிடும். அதுக்கப்புறம் திரும்பி அடி வாங்கி திரும்பி ரிவ்யூ பண்ண சொன்னா தலையெழுத்து. ஒன்று ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, காலம் தண்ணிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத வேற. நம்ம இங்கேயே இறங்கிடும். எப்படி சேஃப் லேண்டிங்? ஏதாவது கன் இருந்தால் எடுப்போம் பேஸ். இங்கே ஆள் இருக்கிறவங்க தெரியல, கன்னு இருக்கான்னு தெரில. ஆளு என்ன கன்னு இல்லை, எப்போங்க பழிச்சு நக்கிட்டாங்க. வேற எங்கேயாவது போம்பிதான் எகிரி ஒரு காணியாவது பிடிப்போம். அதை பண்ணி விடுறாங்க. நடந்தே போக கடுப்பா இருக்கு கேஸ். யாராவது வண்டி கொண்டு நல்லா இருக்கும். சொல்லி வாயமுள்ள நம்ம மாப்பிள்ள வந்துட்டான். ஏய் இங்கே வாடா. வேற மாதிரி நிறுத்து. வண்டிடு. எங்கேயாவது ஃப்ளைட் இருக்கிறாரம்மா பாரு. ஃப்ளைட் எடுத்து தான் நீ சம்பவம் பண்ணலாம். வண்டி நல்லா அடிச்சு ஓட்டு மாப்பிள்ள. மேலே ஒரு ஃப்ளைட் இருக்கு பாரு, அதை எடுப்ப முடியா? கிட்ட போ. புதுசாக நம்மளாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. சரி மாப்பிள்ள, வண்டியிலே இருப்போம் வா. இல்லை அது யார் இனிமையா? அந்த அம்மா இல்லைண்ணா. ஓகே சரி வா போவோம். நேரம் ஒரு ஆசையான டக்குன்னு வா. பச பாரப்போ இல்லையே. எனக்கு என்ன ஒரு கன் எடுத்துட்டு வந்திருக்கான்ல, 3G பண்ணேன். எனக்கு என்ன போய் பார்ப்போம். பாஸ் என்ன கன் பாஸ் இது? என் 3-4 மாப்பிள்ள. பேபி வேற ஏதாவது கன்னு வேணும்னு சொல்லு. ஓகே பேபி, நான் போயிட்டு வரேன், சந்தைக்கு போகிறேன். வா சரண் வா போகலாம். வண்டி நேரம் பீக்கு கூடணும் கேஸ். அங்கே வேணால் இருந்தால் அடிக்கணும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. மாடில் யாராவது இருப்பான்னு பார்த்தா மாடியில் ஒன்றும் இல்லை, வெறிச்சோடு கிடக்கு. விமாச தீதான் போனோன்னு போட்டு ஏய் யார் சுட்டுறாங்கள? ஓ நம்மளால் தான் நம்மளே சுட்டுறானா? சூப்பர். வர மாதிரி அங்கே பாருங்க பேசி எவ்வளோ குளோவில் எவ்வளோ சண்டை நடக்கு. ஐயோ வாங்க உள்ளே போய் குப்பையை குழப்பி நமக்கு ஒரு வாசி தான் பார்ப்போம். ஃபுல்லாக அங்கே பாருங்க ஸ்கைடரு கீழரு எத்தனை குளோவில் எல்லாம் கிடக்கு. நம்மளால் அடிக்கிறேன் தீவோடு தானே. தீ விட்டுட்டே இருக்கேன். அந்த ஃபுட் கில்லடிச்ச மாதிரி இல்லை. எவ்வளோ ஃபிட்டாக சாமதானே கீழே வசதி கிடக்கு. நம்மளுக்கு குடிச்சிட்டாரு வசதியில் எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான் போட்டாங்க நம்மளை. ஒரு கிள்ளி விஷப்பட்டு உயர்வுத்தாரு சாப்பிட்டுனாண்டவர் முடிஞ்சு. நானும் இந்த இடத்துட்டு ஓடிடான்னு நினச்சேன். நம்மளே அடிச்சாங்க விடக்கூடாது. அதனால ஃப்ளைட்டே இறக்கிட்டேன். ஆனால் இங்கே கீழே யாருமே இல்லை, மேலே ஆள் தூக்கி. நம்மகிட்ட கன்னு இல்லை, பிசுன்னு தான் இருக்கு. சாட்வேஞ்சுக்கு இங்கே தான் கன்னு இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒரு கன்னும் இல்லை, மெடிக்கிட்டு பேக் எல்லாம் இருக்கு. கண்ணு மட்டும் இல்லை சாட்வேஞ்சுக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ் பெரிய பெட்டியில் தான் ஏதாவது ஆட்டே பண்ணுவோம். நிறைய இடத்து பக்ஸ் அங்கே தான் போகிறேன். ஒரு க்ளோவில் அடிச்சு ஏதாவது கன்று தான் MP40 ஏதாவது எக்ஸ்ட்ரான்னு பார்த்துட்டு தான் மேலே செம்ம ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நான் கிடச்சிட்டு MP8 3GP M14 3GP அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாதுமே உள்ள. ஆனால் கன்ஃபார்ம் கீழே இருக்கு. வண்டி எடுக்க போகலாம். வருது கிளப்பி வெங்கே கிளப்பி வருது. வந்தாச்சு மாப்பிள்ள சரண ரிவ்யூ பண்ணியாச்சு. மாப்பிள்ள எங்கே தான் இருக்கு அந்த வாடி முறை எல்சேப் பண்ணி முறை. நம்ம அவனை போய் காப்பாற்றுவோம். எப்படின்னு செத்துட்டான். ஃப்ளைட்டை மேலே விட்டுறோம். நம்ம தான் மேலே விடாமல் கீழே விட்டேன். உள்ளே போய் தான் அடிக்கணும். மாட்டு பெரிய ஏர் அடிக்கணும். க்ளோவில் விட்டுட்டான். அது தீராண்டி தான் வச்சு டம் அவ்வளோதான் கைஸ். லாங் ரேஞ்ச் வச்சு எடுக்கிட்டேன்னு தெரியாமல் ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கிறதுக்கு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். நம்ம அப்ளை போட்டு அனுப்பிட்டாச்சு. வண்டி எடுக்க வேண்டியதானே. என்னோட கவலை மாப்பிள்ளை திரும்பி இங்கே வராமல் சரி. இந்த சொல்லி வாங்கல வந்துட்டாங்க கைஸ். மாப்பிள்ளைக்கு பின்னாடி ஒரு எங்கே இருக்கேன் கவத்தை போகணும். நம்மளே அடிச்சான் நினைக்கிறான். அம்மா அடிச்சிட்டான். நம்மள இங்கே ஒரு தடவை கொண்டுட்டாங்க. நம்ம அவனை கொடுத்துலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. சரண காப்பத்தை போய் இன்னொரு அழகா பெரியாச்சு. நம்ம அவ்வளோதான். அப்படியே அடிச்சு விட்டுருவோம்.
இப்போ தான் 2 கிலோ வந்துருவீங்க 24 பேர் தான் இருக்காங்களே இனிமேல் கில்லு அடிச்சு போய அடிச்சு விளங்கும் வண்டி எடுத்துட்டு போக வேண்டிதான் மாப்பிள்ள எங்கள் மாப்பிள்ள வண்டியில் வண்டிக்காரு அம்மா சேர்த்துட்டு 50 ரூபா ரிவ்யூ தரோம் இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கார் போகிற வச்சிருக்கோம் நானும் மாப்பிள்ள சேர்ந்துட்டோம் அசைக்கவே முடியாது இந்த ரிவ்யூ பண்ணுற விட்டுக்கிட்டு நீங்கள் இல்லாமல் நல்லா இருக்கும் கைஸ் இல்லாட்டி வச்சாரா மண்டை கிட்டான் ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ள நம்ம 2 பேர் சேர்த்துக்கிறோம் ரிவ்யூ பண்ணிட்டாங்க செம்மைய ஃப்ரெண்ட்டும் ரிவ்யூ பண்ணிட்டான் இங்கே நீங்கள் இருக்கான பார்ப்போம் இனிமே இருப்பானோ கைஸ் இங்கே ஒரு கும்பல் சட்டப்பட்டுருக்கு ஐயோ பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் இவனும் அடிச்சு முடிச்சிடும் ஃபஸ்ட்டு எத்தனை ரோல் பிளாக் அடி வாங்குறாடனே ஐயோ ஹிட் வாங்கிட்டான் அடுத்தடுத்து ஐயோ தப்பிச்சிட்டான் மறந்து போட்டுட்டான் சொன்னமே போட்டான் ஐயோ லைஃப்லேயே அம்மிட்டேன் மாப்பிள்ள சார் என்னை போட்டான் நீ வீட்டுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்க வா வந்து அடியோனே வாழ மெடிக்கல் தான் போட்டுருக்கான் என்ன கில் அடிக்கிறேன் வா டக்குமா ரிவ்யூ பண்ணிடலாம் இப்படி எஸ்பிரேவா க்ளோல் மேலே போடணும் நியூ தைரி ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா உமே இருங்கப்பா இப்போ கம்பி என்ன பாருங்க பாய் சாவுனாயே ஆளுக்கும் தேவை டைலாக் முட்டார ஓ செத்து சொர்பத்தில் போய் போண்டே பேசு பேமன ஓடியே சரி மாப்பிள்ள வா வண்டியில் இருப்போம் இல்லை ஒன்றும் இருக்காது எப்படி என் கண்ணகன்லாம் இருக்காதா நான் ஹக்கிருப்பானுவேன் வா போவோம் நம்ம ஏறு இப்போ நான் மடிக்கிட்டு போட்டு வரேன் கர 3 கிலோ தான் அடிச்சிருக்கோமா வண்டியில் டக்குன்னு வண்டியில் இருப்பாங்க ரிவர்ஸ் எடுக்கிறேன் இவ்வளோ நேரம் ஆகுது ஏன் டக்குன்னு அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஒரு மயிலாக இருக்காது பிரைட் டக்காத போட்டு திரும்பி அந்த எல்சிபிடி போவோம் அதே இடத்துல திரும்பி யாராவது சம்பவம் பண்ணுறாங்களா போகும் வாசிக்கல இப்படிதான் போகும் தழுத்து அவ்வளோதான் வந்தாச்சு கேஸ் போட்டாங்க வண்டியை கொளுத்தி விட்டாங்க முன்னாடி ஒருத்தர் இருக்கான் ரோல் போட்டு முடிச்சு விட்டுலாம் ஐயோ பின்னாடி இருந்தால் அடி விடுது ஐயா ஃபுல்லாக இனிமே மேலே வர இறங்குறான் அதான் வந்த மொத்தம் ஓட்டுவானுங்களே வர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரோல் குங்காரங்க முடிச்சு விட்டுருந்தோம் இந்த வாட்டர் நம்பர் அவன் முடிச்சுட்டா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பவரை போட்டு ஒரு அழுத்து அவ்வளோதான் முடிஞ்சு செத்து போயிட்டான் இப்போ மேலே கும்பல் சண்டை போட்டு இருந்தாங்க அப்போலாம் பாருங்க பேஸ் காருக்குள்ள விழுந்து டம் ஒரு நாக்கு அவ்வளோதான் கோசைக்கில் எடுத்துட்டாங்க பேஸ் அவ்வளோதான் இன்னொரு நாக்கு அவ்வளோதான் கேஸ் 2 கிலோ தான் கிடச்சிருக்கு கேஸ் ஒரு கிலோ அவனும் ஆட்டையை போட்டான் கேஸ் நாசமாக போடுவேன் நம்ம அடிக்கிறதே கொஞ்சம் நான் அதையும் ஆட்டையை போட்டாங்க சரி புல்லட் கிலோ இருக்கான்னு பார்ப்போம் கொல்லுமே இல்லை கேஸ் ஐயா இங்கே என் தம்பி நான் பாத்தீங்க ஐயா கருப்பு சிட்ட கருப்பு ஃபேண்டு நல்லா கருக்குறன்னு பிஐமாய பையன் பாத்தீங்களா ஐயா இல்லை பாஸ் அப்படி யாரும் இங்கே பார்க்கல சார் பாஸ் அவனை எதுக்கு பாஸ் விட்டீங்க டேய் பாவம் தான் அவரே தம்பி தம்பி சார் நீங்கள் தேடிட்டு இருக்காரு டேய் மென்டலு அவன் இனிமேல உன்னை கொல்ல வந்தான் எது இனிமையா கொல்ல வந்தானா கொய்யால ஆமா இடையில ஏதாவது வாடா போடான்னு சொன்னியா பாச அதுவா பாஸ் முக்கியம் வாங்க பாஸ் போய் அடிப்போம் ஃபர்ஸ்ட் அதுவும் சரிதான் வா மந்தி நம்ம திம்பிட்டு விடு அங்கே எவ்வளோ அடிச்சிட்டு இருக்காம அடிச்சாம நம்ம டீமால போ அங்கே போ ஃபாஸ்ட்டாக போல ஐயா மறக்க என்ன பண்ணுறீங்க சாவு போடு வீட்டுக்கு போ எங்கள் டீம்மேட்டே அடிக்க மாப்பிள்ள வண்டி விடு நம்ம டீம்மேட்டை ரீவ் பண்ணுவோம் எங்கே போய் இருப்போம் பீக்கு தான் போனோம் அங்கே ஒரே இடம் தான் இருக்குது அங்கே தான் ரீவ் பண்ண முடியும் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டு போய் ரீவ் பண்ணிடலாம் வா மாப்பிள்ள வண்டி அப்படி உள்ள சுரு வந்தாலே அவ்வளோதான் நீ ரீவ் பண்ண நான் பார்த்துக்கிறேன் யாரோ வந்தால் நான் அடிச்சுக்கிறேன் இங்கே யாரும் வரல உள்ள யாருமே இல்லை வா ரீவ் பண்ணிட்டியா வா போகலாம் ஐயோ எங்கே மாஸ்டர் இருக்காரேன் அங்கே ஒரு தோட்டம் அவ்வளோதான் முடிஞ்சு செத்துப்போ இந்த மான்ஸ்டர் ட்ரக்காரான பிடிக்கணையா ரொம்ப அங்கேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கான் முடிச்சு விட்றாரு மாப்பிள்ள என்ன விட்டுட்டு போயிட்டேன் சரி நீ போ நான் வண்டி எடுத்து வரேன் வண்டி இருந்தால் சோனுக்குள்ள நல்லாயிருக்கும் போ நான் வந்துடுவேனே இரு அப்படியே நான் வண்டி என்ன தோட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரேன் நீ கரெக்டாக ஏறி அப்படியே 2 சேர்ந்துக்கு வரேன் சரியா அப்படியே மடிக்கிட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வண்டி பொறுத்துக்க வந்துட்டேன் வெளியே வானாயே ஐயோ யாரும் இது கும்பானே அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டாங்க பொம்மை இடிச்சுட்டான் பவுல் போட்டுருவோம் டக்குனு சித்திரம் போட்டு சிச்சிருவாங்களா நீயா உடம்பு கொய்யால போனே அவ்வளோதாங்க சின்னொரு ஏற்றிட்டான் சோழி முடிச்சு போட்டான் அவ்வளோ கொண்டு போட்டாங்க நம்ம ஆள் நான் ரிவ்யூ பண்ண போயிட்டான் நம்ம மாப்பிள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம ஆள் எப்போ நம்ம விட்டு இருக்க மாட்டான் ரிவ்யூ பண்ணிடுவான் நம்மள் செத்துருவான் நினைக்கேன் ஃபுல் மடிக்கிட்டு இல்லை செத்து போயிட்டான்னு நினைக்கேன் இந்த செத்துட்டான் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க அவங்க மாப்ப கவலையப்படாத நீ செத்தாலும் பரவாயில்ல இன்னும் எத்தனை பேர் 6 பேர் தான் இருக்காங்க நான் 3 பேர் இருப்போம் 3 தான் அழகாக முடிச்சணும் போய் தரேன் கவலையப்பட்டாட் நான் இப்படியா ஏதாவது 3 கிளியை நான் எடுக்க பார்க்குறேன் 3 கிளி வருமானு தெரில பார்ப்போம் ஏதாவது பண்ணும் இறங்கும் போது கீழே இனிமேல் இருக்கக்கூடாது எப்படி இனிமேல் ஒரு லோலால் புண்ணியமாக போட்டுருக்கான் அந்த மாஸ்டருக்கு அந்த இருக்கியா இப்படியா அந்த மாஸ்டருக்கு மட்டும் எடுத்துட்டான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் ஏற்றி கொண்டுடலாம் ஓடு தூக்கு அவ்வளோதான் கைஸ்
அவ்வளோதான் அந்த க்ளோவில் அப்படியே இடிச்சு தூக்கணும் போயா கன்ஃபார்ம் நினைக்கிறேன். முட்டு தூக்குடா பொம்மா. நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா வச்சு ஓட்டவனே. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படியோ ஒரு வழியாக போய் அடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பை பை, see you.